ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த வேசார்பாடி டிஎஸ்எஸ் மொழிலேருந்து ஒரே ஒரு கடை தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் தான் இருக்குது. கடன் எந்த கடையும் இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருக்குது உள்ளன்னு பார்த்தீங்கன்னாலே. செந்தூர்ல ஆமாம் ஒயின் ஷாப் தந்துருக்கு. ஒயின் ஷாப் எப்பவுமே தண்ணி இருந்தாலும் மழை இருந்தாலும் ஒயின் ஷாப் தந்து வச்சுக்கிறாங்க. எம்எல்ஏ இதுவரை ஏரியாவுக்கு வந்து பார்க்கல. பெரம்பூர் தொகுதியில் பிவி காலனி தவிர மீதி எந்த தொகுதியும் வந்து மீதி ஏரியாவை பார்க்கல. இங்கேயும் இப்போ எடுத்துட்டு தானே இருக்காங்க. நேற்று எடுக்காம இருந்தாங்க, இங்க எடுக்கிறாங்க. அங்க வந்து தண்ணி இப்படி அனுப்புறாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போது அப்படி இருந்தா, ஜெயலலிதா இருக்கும் போது இப்படி இருந்ததா? தண்ணி நிற்கிறது ஜாலியா இருக்கா, விளையாடுறியா? எங்கன்னா ஜாலியா இருக்குது. மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் நல்லா சொகுசா ஏசில பத்தினுக்கிறாங்க, எதையுமே கண்டுக்க மாட்டுறாங்க. கட்சியில இருக்கிறீங்களா இல்ல வீட்டுல இருக்கிறீங்களானே தெரியல. முக்கால்வாசி பேரு பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா வந்து பார்க்க மாட்டீங்க. என்ன பேசணும்னா சிஎம்மா இருக்குது, அவர் தகுதியில நான் விஜய் தானே வரணும். விஜய் வந்ததானே இந்த ஊரு மாறும். இந்த வெள்ளம் விஜய் எங்கண்ணா விஜய் வரலண்ணா, அவர் சிஎம்மா தானே வருவாரு. அவர் இப்பதானே நான் நிக்கிறாரு கட்சியில. மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வராருண்ணா. அவர் அங்கெல்லாம் வந்து நிக்கிறாருண்ணா, இங்க வர மாட்டாரு. வேசார்பாடி ஒண்டிதான் வர மாட்டீங்க. ஏன் வர மாட்டீங்க? நாங்க ஒன்னும் அவ்வளவு நாத்தமா? நீங்களே முக்கால்வாசி பேர் நாத்தம், எங்களை நாத்தீங்களே. நாங்கெல்லாம் ரொம்ப சுத்தமா தான் இருப்போம். எப்ப மழை பெஞ்சாலும் ஒரு பட்டு தண்ணி நிக்குது. இங்க எப்படி இருக்குது? இந்த இடத்த கிளீன் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். முக ஸ்டாலின் வரப்ப மட்டும் ரோடு கிளீன் ஆகுது. மத்த நேரத்துல இல்லாத அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க. நீங்களே பாத்தீங்களா ட்ராக் மேல இருந்து எப்படி இருக்கிறாங்க. சாக்கடை தண்ணி நோய் வந்து அதுக்கப்புறம் வீட்டுல பத்துக்குன்னு எங்களுக்கு தான் நஷ்டமாகுது. சாக்கடை நீர் கலந்துருக்கு. ஆமா, சாக்கடை நீரை கலந்து. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று அவர்கள் சொன்னாங்க இது 4000 கோடி ரூபாய்க்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எங்க பாருங்க 4000 கோடி எங்க 4000 கோடி நீச்சல் வச்சிருக்காங்க பாருங்க. இது காலகாமன் தானே இருந்தாரு. மேயர் பிரியா பக்கத்துல அந்த மேயர் பிரியா வந்திருந்தாங்க. அவங்க வரும்பொழுது முட்டி கீழே தான் தண்ணி இருக்குது. திரும்ப ஈவினிங் நான் வந்து பார்த்துருந்தேன். ஈவினிங் வந்து பார்க்கும்போது இடுப்புக்கு மேல தண்ணி இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு சார். எனி டைம் தண்ணி நிக்குது. கிளியர் பண்றாங்கல்ல? இல்ல நைட்டு கிளியர் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் தண்ணி சேர்ந்து போயிடுச்சு. தண்ணி நின்று போச்சு. ஆமா நைட்டு கிளியர் பண்ணாங்க, ஆனா தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு மறுபடியும். நேத்தா அவ்வளோ தண்ணி எடுத்தாங்க, திருப்பி இவ்வளோ தண்ணி டக்குன்னு எடுக்கணும் இல்லையா? இப்போ ஏன் எடுக்க மாட்டுறாங்க? இல்ல வருஷம் வருஷம் இதே மாதிரி தாங்க வருஷம் வருஷம் ஆகுது. என்ன பண்றது? இப்போ எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க எல்லாரும். இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? அரசாங்கத்தை கேட்குறாங்களா? இங்க வந்து எதுவுமே பார்க்க மாட்டுறாங்க இங்க யாரும். இதாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, வேற என்ன பண்றது? இவ்வளோ பேர் இப்போ நேரம் ஊந்துருப்பாங்க. எப்படி அப்போ இப்படிதான் எதுவுமே யாருமே வந்து பார்க்க மாட்டாங்களே. எப்படி அது? இது வரைக்கும் நீங்க உள்ளதானே இருக்கீங்க. ஆமா, இந்த பகுதிக்கு வந்து இந்த எம்எல்ஏ யாரும் பார்க்கலங்க, யாருமே பார்க்கல, யாரும் வரல. இங்க வருஷம் வருஷம் மழை பெஞ்சாலே இங்க தண்ணி தானே நிக்குது. எந்த ஒரு கட்சிக்காரனும் வந்து யாரும் எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்கண்ணா. இங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின்லாம் வேற ஓடுது, வேற பசங்க வேற சின்ன சின்ன பசங்களாம் வச்சுட்டு இருக்காங்க. வாந்தியில குழந்தை பசங்களாம் இருக்காங்க. அதனால வந்து இங்கே வந்து சரியா மக்கள் வந்து சரியா இது பராமரிக்க மாட்டாங்க. இந்த இடத்த மட்டும் வருஷம் வருஷம் தண்ணி பெஞ்சா மழை பெஞ்சா மட்டும் இங்கே தான் தண்ணியே நிற்குது. இங்கே G3 அந்த இடத்துல தான் தண்ணி நிற்குது. மற்றபடி எந்த இடத்துலையும் இல்லை தண்ணி. சரி, இந்த தண்ணி நிற்கிறதுனால உள்ள மக்களுக்கு சமைக்க முடியாமல் கடை இல்லை, சந்தை ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அந்த வேசார்பாடி டிஎஸ்எஸ் மொழிலேருந்து ஒரே ஒரு கடை தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் தான் இருக்குது. கடன் எந்த கடையும் இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருக்குது உள்ளன்னு பார்த்தீங்கன்னாலே. செந்தூர்ல ஆமாம் ஒயின் ஷாப் தந்துருக்கு. ஒயின் ஷாப் எப்பவுமே தண்ணி இருந்தாலும் மழை இருந்தாலும் ஒயின் ஷாப் தந்து வச்சுக்கிறாங்கண்ணே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை எல்லாமே இந்த பால் பாக்கெட் கிடைக்கல. இங்கே இந்த பக்கம் வெறும் அரிசியை தக்காளி வெங்காயம் மட்டும் தான் கிடைக்குது. ஆவின்ல இருந்து எந்த பால் பாக்கெட் தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு ஆவின்ல நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொன்னாங்களே. பால் கடை இருக்குண்ணா, ஆனால் காலையில் நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் கடை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கிடைக்க மாட்டுது எதுவுமே மக்களுக்கு. அவங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாலே இங்கேருந்து நம்ம பட்டாள மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போய் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. இங்கே இல்லை, கடையில் எதுவுமே இல்லை, அதனால பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. கடையை எதுவும் ஓப்பனில் இல்லை. இங்கே முதல்வருக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் வந்து எதனா பார்த்து ஆமாம் கவர்மெண்ட் அவங்க வந்து எதனா பார்த்து ஆக்ஷன் எடுத்து எதனா பண்ணால் தண்ணி போக சீக்கிரமாக கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே. சார், இப்போ இங்கே நேற்றும் தண்ணி நின்றுச்சு, இப்போவும் தண்ணி நிற்குது. ஆனால் தொடர்ந்து இங்கே தண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
அது போல தண்ணி போல எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்து இன்னும் பார்க்கல, பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ வந்து பார்க்கல. அடுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் கம்யூனிஸ்டில் பெரம்பூர் பகுதி துணை செயலாளர். ஆனா இங்க தொடர்ந்து தண்ணி எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா ஏன் போக மாட்டேங்குது? அது அவர் எம்எல்ஏ தான் கேட்கணும், நம்மளை கேட்க விடாது. எம்எல்ஏ இதுவரையிலும் ஏரியாவுக்கு வந்து பார்க்கல. பெரம்பூர் தொகுதியில் பிவி காலனி தவிர மீதி எந்த தொகுதியும் வந்து மீதி ஏரியாவை பார்க்கல. அதை நீங்கள் கேட்டு சொல்லுங்க. வருஷம் இதே கதை தானா? இதே நிலைமை தான் நடந்துருக்குது. இவர் வந்ததுலேருந்து இதே நிலைமை தான் நடந்துருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் இங்கே வியாசர்பாடி கணேசபுரம் இந்த ஜீவா பிரிட்ஜ் சொல்லுவாங்க, சப்வே சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல நேற்றும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. அதாவது மழை ஆரம்பித்ததுலேருந்தே இங்கே தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. இப்போ அது தண்ணி நின்றதுலேருந்து கிளியரும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கூட பம்ப்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட எக்ஸ்ட்ரா பம்ப்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த க்ரேன்லாம் வந்து அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணியும் தண்ணி வடிய மாட்டேங்குது. தண்ணி இங்கேருந்து போகிறதுக்கான போக்கடை இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை தான் இங்கே நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது என்னென்னா, வருஷம் இதே பிரச்சனை தாங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, இங்கே நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணாங்க, தண்ணி வெளியே போகிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணாங்களே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த தண்ணி ஏன் நிற்குது அப்படின்றாங்க. இப்போ கூட சரி மழை கொஞ்சம் கேப் விடாமல் மழை பெய்யுது, அதனால தண்ணி நிற்க தானே செய்யும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்தோ இல்லை சிலரோ இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி பார்த்தாலும் இன்னொரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ தண்ணியும் எடுத்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. ஆனால் அப்புறமும் இருந்தும் ஏன் தண்ணி வடிய மாட்டேங்குது அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க. கேட்குற கேள்விகள்லாம் வேலிடாக தான் இருக்குது. இதில் இன்னமும் உள்பகுதியில் போய் பார்த்தோன்னா, ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்தோம், உள்பகுதியில் போய் பார்த்தோன்னா அங்கே இது போல் தண்ணி நின்றுட்டே தான் இருக்குது, இன்னமும் கிளியர் பண்ண படலைன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே தான் போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டும் பார்க்கலாம் நிலைமை எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த இடத்துல இந்த ஒரு அளவு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 அடிக்கு நேற்று தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு, அதே அளவுக்கு தான் இப்போவும் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏதோ சும்மா லைட்டாக குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் அதுவும் அடுத்த மழைக்கு ஃபில் ஆகிடுமோ அப்படின்ற பயம் தான் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இருக்குது. தொடர்ந்து இந்த நகருக்கு உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு பேசலாம், அங்கே இருக்க மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத. எங்கத்துல இருந்து தண்ணி இப்படியே இருக்கு? பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது வரைக்கும் நடந்து வரோம் ஐயா. நாங்கள் இதே முழங்கால அளவுக்கு தண்ணி. முழங்கால் பாரு, எங்கே நடக்கிற 2 காலை வீட்டு போயிரு. இப்படி பஸ் இல்லாத ஆட்டோ இல்லாத இப்படி வரும். அந்த பிபி ரோடு தண்ணியெல்லாம் இப்படி எடுத்து பழுப்பில் விடுறாங்க. ஓ, அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வரும். அந்த பழுப்பில் பெரிய பழுப்பில் வர தண்ணி இப்படி விடுறாங்க, தண்ணி இப்படி ஓடியாருது. இங்கேயும் இப்போ எடுத்துட்டு தானே இருக்காங்க, நேற்று எடுக்காம இருந்தாங்க, இங்கே எடுக்கிறாங்க. அங்கேருந்து தண்ணி இப்படி அனுப்புறாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போதுலாம் இப்படி இருந்தா, ஜெயலலிதா இருக்கும் போது இப்படி இருந்ததா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை, இதுக்கு முன்னாடி வரப்பா தண்ணி வர ஓடிட்டோம்பா. இப்போ அதுக்கு முன்னே இந்த மாதிரி கோடியா கொடுக்கலையே, காவா எடுக்கிறதுக்கோ பள்ளம் நோண்டுறதுக்கும். இப்போ கோடியா கொடுத்தாங்க, என்ன பண்ணீங்க? 4 கோடி 5 கோடின்னு வாங்கினீங்க. பிரிட்ஜு கட்டுறேன், காவா எடுக்கிறேன்னு. பழைய காவல தான் தண்ணி போகுது. 4000 கோடி சொல்றீங்களா? பின்ன பிரிட்ஜு கட்டுறதுக்கு மோடி கொடுத்தா அதை கொடுத்தான்றாங்க. என்னத்த கொடுத்தாங்க, என்ன செய்தாங்க? இப்படிதான் நடக்குது. சரி, ஸ்டாலினுக்கு என்ன சொல்லி நினைக்கிறீங்க? நாங்க யாருக்கா சொன்னாங்க, கஷ்டப்பட்டதான் சோறு எங்களுக்கு. அவங்க சம்பாதி தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி 2 கால வீட்டுக்கு தான் அங்க வந்து பிபி ரோட்ல நடந்து வரேன். தூரம் வந்தா யார் கொடுக்குறது? வேலைக்கு போனதான் சம்பளம் எங்களுக்கு. ஒண்ணுமே கிடையாது. என்ன வசதிய அவங்க ஏரியால ஓட்டு போறவங்களுக்கு செய்வாங்க, இங்க வந்து என்ன செய்தாங்க? பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க நேரடியா போய் சந்திக்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி எல்லாம் சோறுல இருக்கிறோம். நாங்களாம் வேலைக்கு போயிட்டா சாப்பிடுறோம். சோறு கொண்டு குதிரா போதுமா? சாப்பாடு பட்டில முன்னாடி கொடுக்குறோம். சோறு இல்லாத நாங்க அதெல்லாம் சோறுல வேலைக்கு போயின்னுக்குறோம். சோத்துக்கு தான் வேலைக்கு போயின்னுக்குறோம். நீ சோறு ஒரு நாளைக்கு போட்டு இப்படி வெள்ளத்துல பாதிக்க போறோம். மற்ற நேரம்லாம் யார் கொடுப்பாங்க? நாங்கள் வேலைக்கு போனாதான் எனக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளமே. இந்த 10,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து கோடியிலேருந்து நடந்துன்னு இப்படி வந்துருக்கிறோம். நினச்சிக்கணும் நாளைக்கு வேலைக்கு போகணும் என்னன்னு தெரியாது. நேற்று நாம் வந்திருந்த வியாசர்பாடி பகுதிக்கு தான் இன்றைக்கும் வந்திருக்கோம். சரி, நேற்று தான் வந்து எல்லாம் மழை தண்ணி நின்றுச்சு, சரி உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, தண்ணியை வெளியேற்றி இருப்பாங்க. அப்படி வெளியேற்றிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கும் நிலைமை அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் தண்ணி வெளியேற்றப்படலை. போதா குறைக்கு கொஞ்சம் வெளியேற்ற மழையும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆனால் பம்ப்லாம் போட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க. ஜீவா அந்த சப்வேக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு பம்ப் ஓடிச்சு, இப்போ அங்கே 2 ஓடுது. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு பம்பு போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டு தண்ணியை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வெளியேற்ற இதுக்கு அந்த சைடு இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பகுதிக்கு தான் அனுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த பக்கம் கடந்து போகிறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ தண்ணி இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தண்ணி வடிஞ்ச பாடு இல்லை, அதுதான் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது கூட இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இப்போது இப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் தொடர்ந்து இந்த நிலைமை இப்படியே தான் இருக்குது அப்படின்ற போது அரசு இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க.